குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ராசஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பார்த்துருக்கோம், டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம், மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்குறோம், மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், மாடர்ன் மேனேஜ்மெண்ட், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் அப்போ டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சயின்டிஃபிக், மாடர்ன், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ மேனேஜ்மெண்ட்டை எத்தனை விதமாக பிரிக்கிறோம் அப்படின்னா 3 விதமாக பிரிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லாஸ்ட் சென்ச்சுரி ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்ரெடி ஹேஸ் டு டீல் வித் த மேனேஜ்மெண்ட் இன் ஏ ப்ராக்டிஸு. முன்னாடி காலத்திலே பார்த்திங்க அப்படின்னா, கடந்த 19th சென்ச்சுரிலேயே வந்து எதை கையாள வேண்டியதாகவும் இருந்துச்சு அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண வேண்டியதாகவும் டீல் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது. இந்த 19th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேக்டரி ஹேஸ் டு மேனேஜ்டு டு பெரிய பெரிய நிறுவனங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியதாகவும் இருந்துச்சு. இதில் வந்து ஸோ அட் த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் தேர் வார் ஒன்லி ஃபியூ எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸு மாடல்ஸு பார்த்தீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் அவைலபிளாக மட்டுமே இருந்தது இந்த டைமிங்கில். ஸோ பெடரிக் வின்ஸ்லோ டெய்லர் அப்படின்றவர், FW டெய்லர் அப்படிங்கிறவர் நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சயின்டிஃபிக் அப்ரோச் டு மேனேஜிங் த ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் த ஆஃப்ரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் எம்ப்ளாய்டு இன் த கோல்ட்ஃபீல்டு இன் த இங்கிலாந்து. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆஃப்ரிக்கன் சவுத் அமெரிக்கனில் இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அடிமைகளை இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வந்து நிலக்கரி சுரங்கங்களெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்கள வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை வந்து கொண்டுட்டு வந்தார். அவங்கள வச்சு சோதனை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து அதில் சயின்டிஃபிக் மெத்தடினுடைய அணுகுமுறைகளையும் இந்த இடத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியானது மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இவருடைய எய்ம் என்ன அப்படின்னா, வாஸ் அப்சல்யூட்லி ஹார்மனி வித் த ஒர்க் பிளேஸ் ஃபார் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸு. அந்த நிறுவனத்தின் வந்து ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் அடைவதற்கு பணிபுரியக்கூடிய இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்லா நபர்கள்ட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்க செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய இது. இதில் எத்தனை மெத்தட் இருக்குது அப்படின்னா, அறிவியல், கட்டை விரலினுடைய விதி அல்ல, இணக்கம், சச்சரவின்மை, மனப்புரட்சி, இன்னொன்று என்ன அப்படின்னா தனி மனிதத்துவம் அல்ல, ஒத்துழைப்பு, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சயின்டிஃபிக் நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, அது அறிவியல் கட்டை விரலினுடைய விதி அல்ல அப்படின்றது இதனுடையது. So increase the organization's efficiency. Rule of thumb method should be substituted by the method developed through the scientific analysis உடைய work. இதில் வந்து ஒரு நிறுவனம் இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய திறன்களை எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது டம்ப் ஆஃப் ரூல் மெத்தடுக்கு பதிலாக எந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல செய்கிறாங்க. இந்த ரூல் ஆஃப் தம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிசிஷன்ஸ் டேக்கன் பை த மேனேஜர் அஸ் பர் த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த ரூல் ஆஃப் தம்ப் அப்படிங்கிறதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இது என்ன அப்படின்னா, ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டாக மட்டுமே இருக்க செய்யும். அவர் அதுக்கான முடிவை அவரே தான் எடுக்க செய்வார் அப்படின்றது அதனுடையது. இல்லை சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன் இருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. வித் செலக்டிங் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் எ ஜாப் through the applications of a scientific analysis and not by institutions or hit and trial method. ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சயின்டிஃபிக் மெத்தடில் பகுப்பாய்வு செய்து அனாலிசிஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு என்ன இருக்குதோ அதவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிறந்த வழிமுறைகள் என்னவோ அதைத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைவேற்றவும் செய்வாங்க. இதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது சோதனைகள் செய்வாங்க, அதில் பெஸ்ட் வே எதுவாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி பண்ணக்கூடியது தான் சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஹார்மனி நாட் டிஸ்கார்டு அப்படின்றது அடுத்தது.
எனக்கும் சச்சரவு இன்மை அப்படின்றது. டெய்லர் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ம், இது இது யார் யாருக்கு இடையில அப்படின்றது ஷுட் பி த கம்ப்ளீட் ஹார்மனி பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். ஸோ கான்ஃபிளிக்ட் பிட்வீன் த டூ இட் வில் நாட் பி பெனிஃபிட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஃபார் த ஒர்க்கர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட். இதில் மேலாண்மையில் இதில் வந்து மேனேஜ்மெண்ட் இன்னொன்று ஒர்க்கர் மேலாளர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு நபர்களுக்கு இடையில ஒன் பிட்வீன் த ஒர்க்கர் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒற்றுமை தான் இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா முரண்பாடு அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றத குறிக்க செய்கிறாங்க. அதே மாதிரி பெனிஃபிட் அப்படின்றது மேலாளரோ இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அப்படின்றத அடையவும் கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர் என்ன இருக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தவங்க தங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர் ஷுட் ரியலைஸ் பண்ணியிருக்கவும் செய்யணும். ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ஒர்க்கர் இல்லை, ஒர்க்கர் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உணர செய்யணும் அப்படின்றதையும் குறிக்க செய்கிறாங்க. மென்டல் ரெவாலுவேஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது. இதுவும் எதை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா மென்டல் ரெவாலுவேஷன்ஸ் மனப்புரட்சி அப்படின்றது இதனுடைய இது. ஸோ இந்த டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ் சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் த ஒர்க்கர் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கணும் அப்படின்னா ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்க செய்யணும். ஷுட் பி ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் உறுதிக்க செய்யணும். அதே மாதிரி ஷுட் ஒர்க் வித் த ஃபுல் கோஆப்ரேஷன்ஸ் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமை அப்படின்றது மட்டுமே இருக்க செய்யணும். So workers should aim to increase their profit of their organizations. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ண வரக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டும் அவங்களே எடுத்துக்க கூடாது. ஸோ ஒர்க்கருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை கொஞ்சம் கொடுக்க செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கோஆப்ரேஷன்ஸ் நாட் இண்டிவிஜுவலிசம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒற்றுமை இருக்க செய்யணும். அதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா தனித்துவம் அப்படின்றது இருக்கக்கூடாது. தனி மனிதத்துவம் இல்லாமல் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்க செய்யணும். இந்த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் ஆஃப் யர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் யர் ஹார்மனி நாட் டிஸ்கார்டு அண்டு lay stress on the mental cooperations between the worker and the management. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் மேனேஜ்மெண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க செய்யலாம். ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒற்றுமை தான் இருக்கணும். டிஸ்கோட் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றத குறிக்க செய்கிறாங்க. இதில் தொழிலாளர்களும் சரி நிர்வாகமும் சரி அவங்களுக்கு இடையில என்ன இருக்கணும் அப்படின்னா கோஆப்ரேஷன்ஸ் இருக்கணும், மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இருக்க செய்யணும், சென்ஸ் ஆஃப் எ குட்வில் அப்படிங்கிறது ஷுட் பி ப்ரொவைட் அமாங் தயர் போத் மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் தயர் ஒர்க்கர். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்க செய்யணும். என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஒத்துழைப்பு, பரஸ்பர நம்பிக்கை, நல்லெண்ண உணர்வுகள் ஆகியவற்றை வந்து யார் மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருமே இடையிலும் என்ன இருக்கணும் அப்படின்னா மிகவும் மேலோங்கியதாகவும் இருக்க செய்யணும். அவங்களுடைய உள்நோக்கம் அவங்களுக்கு உடையில என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் போட்டிகளை இருக்கக்கூடாது. ஒத்துழைப்பு அப்படின்றது மாற்றக்கூடியதாகவும் இருக்க செய்யணும். Development of each and every person to his or her greatest efficiency and prosperity. அடுத்தது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நபரும் அவருடைய மிக சிறந்த திறனுடனும் மற்றும் செழிப்புடனும் வளர்ச்சி அடைய செய்யறது. எஃபிஷியன்சி ஆஃப் எனி ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ dependent on skill and capability of the employee to great extent. என்ன அப்படின்னா எந்த ஒரு தொழிலமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய திறன் மற்றும் தொழிலாளர்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய திறன்களையுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சார்ந்துதான் இருக்க செய்யும். அவங்களுடைய ஸ்கில் டிபெண்ட் ஆன் த ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் எ எம்ப்ளாயீஸ். யாருடையது ஒவ்வொரு தொழிலமைப்பு இருந்துச்சு அப்படின்னா தொழிலாளர்களை சார்ந்ததாகவே இருக்க செய்யும். அவங்களுடைய ஸ்கில் திறன்களை எல்லாமே மேக்சிமம் சார்ந்ததாக மட்டுமே இருக்க செய்யும் அப்படின்றத குறிக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது
பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நவீன கோட்பாடுகளை பற்றி, இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹென்ரி ஃபோயல் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. எத்தனை விதமான பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 14 பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 விதமான கோட்பாடுகளை கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா ஹென்ரி ஃபோயல் அப்படின்றவர். அடுத்தது டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இதில் டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ஹோல் ஒர்க் டிவைடட் இன்டு த ஸ்மால் டாஸ்க்கு. பெரிய வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன வேலையாக பிரித்து கொடுக்க செய்கிறோம். ஸோ த ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு த ஸ்கில் ஆஃப் யூர் பர்சன்ஸ். ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து கொடுத்து செய்கிறோம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லேபர் ஃபோர்ஸ் therefore the increase in their ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஃபோர்ஸ், அவங்களுடைய வேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி லீட் டு த ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஆன் த இன்க்ரீசிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த லேபருடைய எஃபிஷியன்சியும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உழைப்பு திறன்களையும் அதிகரிக்க செய்து அவங்களுடைய திறன்களையும் உயர்த்தவும் செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி அப்படிங்கிறது பொறுப்பு, அதிகாரம். ரெண்டாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது பொறுப்பு. ஸோ கமாண்ட்ஸ் ஃபாலோ their ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் their கான்சிக்வன்ஸ். என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், கண்டிப்பாக அதனுடைய அவங்களுடைய கட்டளைகள் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதை குறிக்கக்கூடியதாக இருக்க செய்யும். இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது, அத்தாரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் யுவர் சுப்பீரியர் டு கிவ் த ஆர்டர் டு ஹிஸ் சபார்டினேட். என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதோட மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டுக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்குறாங்க. ஸோ அதோட சேர்த்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆணைகளையும் ஆர்டர்ஸையும் கொடுக்க செய்கிறாங்க. ஆர்டர் அப்படின்னா ஆணை அப்படின்றத எடுக்க செய்யும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபார் ஏ பர்ஃபார்மன்ஸு. அந்த பொறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆணை ஆர்டர் இருக்கு இல்லையா அதை நிறைவேற்றுவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்க செய்யும். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒபீடியன்ட், ப்ராப்பர் கண்டக்ட், இஸ் அ ரிலேஷன்ஸ் டு அதர், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா டிசிப்ளின். ஒரு கம்பெனி வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா எசென்ஷியல் ஃபார் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன்ஸ். எல்லா விதமான நிறுவனங்களும் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்றது இருக்க செய்யணும். அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் ஏ கமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கட்டளை உரிமை அப்படின்றது. ஸ்டேட் த ஈச் சபார்டினேட்ஸ் ரிசீவ் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன இருக்கணும், ஒவ்வொரு சபார்டினேட்டுமே ரிசீவ் ஆர்டர் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஒன் சுப்பீரியர், ஒரே ஒரு மேலதிகாரிடம் தான் பெற செய்யக்கூடியதாக இருக்க செய்யணும். ஸோ ஃப்ரம் மோர் தென் ஒன் சுப்பீரியர், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்ட்ட வந்து பெற்றோம் அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் அண்டு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஒன்று என்ன அப்படின்னா குழப்பம் அப்படின்றது அந்த இடத்துல முரண்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க செய்யும். டைரக்ஷன்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் ஏ டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஷுட் பி புட் ஆர்டர் ஒன் குரூப், தேர் ஷுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஃபார் தம். ஸோ இதில் அடுத்தது கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒருமுனை இயக்கம் அப்படின்றது. இதில் வந்து ஒரு குழு இருக்குது, அந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஒன் பிளான் ஆக்ஷன்ஸ் ஃபார் தம். என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்க செய்யணும். ஸோ அந்த பிளானை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்தவும் செய்யணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஷுட் பி ஆர்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன் மேனேஜர். கண்ட்ரோல் அப்படின்றது யாருக்கிட்ட, அந்த ஒரே நபர்கிட்ட தான் கட்டுப்பாடுகளும் இருக்க செய்யணும். subordinations of individual interest to the mutual interest. அடுத்தது வந்து பொது நலனுக்காக தனி நலன் புறக்கணிக்கப்படுதல் அப்படின்றது. அடுத்தது ஒரு மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் aside personal considerations and put company objective ஃபர்ஸ்ட் ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு நிர்வாகம் தனிப்பட்ட தன்னுடைய ஆதாயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுவனத்தினுடைய கம்பெனியினுடைய நோக்கம் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் முன்னாடி கொண்டு செயல்படுத்த செய்யணும் அப்படின்னு சொல்ல செய்கிறாங்க. அடுத்தது ரெமுனரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்குமே மஸ்ட் பி பெய்டு சஃபிஷியன்ட்லி as this in the chief motivations of employee and therefore greatly influence productivity. என்ன அப்படின்னா ஊதியம் அப்படிங்கிறது பணியாளர்களுக்கு பணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலையத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஊதியம்னு சொல்ல செய்கிறோம். அந்த ரெமுனரேஷன்ஸ் அப்படிங்கிறது தொழிலாளர்களை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணக்கூடியதாக இருக்க செய்யுது. ஸோ என்கரேஜ் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், அதிகரிக்கவும் செய்யுது.
த டிகிரி ஆஃப் எ சென்ட்ரலைசேஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது மையப்படுத்துதலினுடைய தரம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, இது என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் எ பவர் வைடர் with the central management depend on a companyனுடைய size. Centralizations implies the concentrations of decisions making authority at the top management. ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய அளவை பொறுத்து தான் மைய நிர்வாகமும் அதனுடைய அதிகாரமும் செலுத்த செய்யும். முடிவெடுத்தல் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே எங்கேருந்து எடுப்பாங்க, உயர் மட்டத்தில் இருந்து குவிந்து கிடக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க, அதை மையப்படுத்துதலுடைய வெளிப்படுத்துதலை காட்டக்கூடியதாக இருக்க செய்யும். முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு கம்பெனியினுடைய உயர் மட்டத்தில் வந்து குவிந்து கிடைப்பதை தான் நம்ம எடுக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மையப்படுத்துதல், சென்ட்ரலைசேஷன்ஸ் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க செய்யும். லைன் ஆஃப் அத்தாரிட்டி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அத்தாரிட்டி அப்படின்றது ஸோ ரெஃபர் செயின் ஆஃப் சுப்பீரியர் ரேஞ்சிங் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு த லோயஸ்ட் ரேங்க். எப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் ஆணை அப்படின்றது எப்படி இருக்கணும், மேலே டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து கீழே லோயஸ்ட் அப்படிங்கிறது கீழே படிப்படியாக கீழே நோக்கி வரக்கூடியதை குறிக்கக்கூடியதான் என்ன அப்படின்றது சொல்கிறோம் அப்படின்னா லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்டர். ஆர்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முறைமைப்படுத்த செய்யுது. சோசியல் ஆர்டர் என்ஷூர் த ஃபீல்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி த்ரூ த அத்தாரிட்டி ப்ரொடியூசர்ஸ். இதில் வந்து என்ன அதிகாரப்பூர்வமான செயல்முறைகள் அப்படிங்கிறது வழியாக ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த செய்யணும். அதிகாரப்பூர்வமான செயல்முறைகள் மூலமாக மட்டுமே ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்க செய்யுதோ அந்த செயல்பாடுகளை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க செய்யணும். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது நேர்மை நெறிமுறைகள் அப்படிங்கிறது. எம்ப்ளாயி மஸ்ட் ட்ரீட்டட் கைண்ட்லி. எப்பயுமே எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கைண்டாக அண்டு ஜஸ்டிஸ் மெத்தட், நீதி நேர்மையினுடைய அடிப்படையில் மட்டுமே அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா வழிநடத்தவும் செய்யணும். ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ் எங்கே அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல மேனேஜர் ஷுட் பி ஃபேர் அண்ட் இம்பாட்ரியல் வென் டீலிங் வித் த எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கே மேலாளர் அப்படிங்கிற மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்கிட்ட எந்த விதமான என்ன இருக்கக்கூடாது, வேறுபாடுமே இல்லாமல் நியாயமான முறையில் மட்டுமே என்ன பண்ணணும், அதாவது சமமான முறையில் மட்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பணியாளர்களை நடத்த செய்யணும். ஸோ கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன்ஸ் டு ஒர்க் த ஆல் த எல்லா பணியாளர்கள் மீதும் கவனம் அப்படிங்கிறது சமமான முறையில் இருக்க செய்யணும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஆஃப் ஏ டெனோர் ஆஃப் ஏ பர்சனல்ஸ் அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னா பணியாளர்களுடைய கால வரையினுடைய நிலைத்தன்மை எவ்வளோ காலத்துக்கு இருக்க செய்யணும், எப்படி இருக்கணும். ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள சும்மா என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஏ டெனோர் ஆஃப் ஏ பர்சனல் இன் ஏ பிரின்சிபல் ஸ்டேட்டிங் தட் இன் ஆர்டர் ஃபார் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் டு ரன் ஸ்மூத்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் must not frequently enter and exit of the organizations. ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக அவர் தான் செய்யணும். ஸோ உள்ளுக்கு வர்றது சும்மா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வேணாம்னு சொல்லி வெளியில் ஏற்றுறது அப்படின்றது ஒரு வேறுபாடு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, பணியில் நியமனம் செய்கிறது, ரெண்டாவது வேலையை விட்டு அவங்கள தூக்குறது அப்படின்றது இருக்கக்கூடாது, அடிக்கடி நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. இனிட்டேட்டிவ் அப்படிங்கிறது தன் முயற்சி திறன் அப்படின்றது அடுத்தது. இனிட்டேட்டிவ் அப்படிங்க யூஸிங் த இனிட்டேட்டிவ் எம்ப்ளாயீஸ் கேன் ஆட் ஸ்ட்ரென்தன் அண்ட் நியூ ஐடியா டு ஆன் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து பணியாளர்கள் தன்னுடைய முயற்சி திறனை ஊக்குவதற்காக மூலம் தொழில் நிறுவனத்தினுடைய பலப்படுத்தவும் புதிய புதிய வழிமுறைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தவும் செய்கிறாங்க. டீம் ஸ்பிரிட் என்ன அப்படின்னா குழு ஒற்றுமை அப்படின்றது. ஸோ ரெஃபர் டு த லீடர் ஆஃப் ய மேனேஜர்ஸ் டு என்ஷூர் அண்ட் டெவலப்மெண்ட் மோர் இந்த ஒர்க் பிளேஸ். எப்படி இருக்கணும் அப்படின்னா மேலர்கள் மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் சமூகமாகவும் பணியாளர்கள்ட்ட இருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாகவும் அதை உறுதிப்படுத்தவும் செய்யணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது இந்த குழு ஒற்றுமை அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா த டெவலப்மெண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் ஏ மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஏற்படுத்த செய்யும் அப்படின்னா
ஒருவருக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையை ஏற்படுத்தும் கூடிய சூழல்களையும் உருவாக்க செய்யும். இந்த குழு ஒற்றுமை அப்படிங்கிறது டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது என்ன குறிக்க செய்யும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளார ஒரு பணியை செய்து முடிக்கிறதுக்கும் உதவி செய்யும். ஹெல்ப் டு த ஃபினிஷ் டு டேக் டாஸ்க் ஆன் எ டைம். அந்த டைமிங்குள்ளார அந்த ஒர்க்கை என்ன பண்ணுது முடிச்சு கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணவும் செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா வைடு ஸ்பேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்பேன் சொல்லிட்டு பிரிக்க செய்யணும். இந்த வைடு ஸ்பேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டட் டு த ஹரிசாண்டல் லெவலில் கிடைமட்ட லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் வைட் அண்ட் நேரோ ஸ்பேன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்க செய்யும். வைடு ஸ்பேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வில் பி லெஸ் ஹரிசாண்டல் ஹையரார்ஜிக்கல் லெவல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைவானதாக இருக்க செய்யும். அதே மாதிரி நேரோ மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிளாட்டர் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா வேறு இந்த நேரோ ஸ்பேன் அப்படிங்கிறது ஹையரார்ஜிக்கல் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக செய்யும். ஸோ இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதும் ரெண்டுமே இருக்க செய்யும் ரெண்டு ஸ்ட்ரக்சர்லேயும். அதே மாதிரி இந்த ஸ்பேன் இன் நேரோ மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் சபார்டினேட் அப்படின்றதும் அண்டர் ஒன் சுப்பீரியருக்கு இடையிலையும் இருக்க செய்யும். ஸோ ரெக்யர் மோர் மேனேஜர் டு த எம்ப்ளாய்டு இன் த ஆர்கனைசேஷன்ஸ். அந்த ஆர்கனைசேஷனில் நிறைய என்ன மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க தேவைப்பட செய்கிறாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்க அப்படின்னா சேலரி பெய்டப் அப்படின்றதும் அதிகரிக்கவும் செய்யும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மோர் லெவல் ஆஃப் ஹையரார்ஜிக் அதிகார படிநிலை மட்டங்கள் அதிகமானது இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ஸு சஃபர் டைரக்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டேக் எ லாட் ஆஃப் டைம் அண்டு ரீச் த அப்ரோப்ரியேட் பாயிண்ட் அண்டு ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா செயல்படுத்தவும் அதிகார படிநிலை மட்டங்கள் நிறைய இருக்குது. ஹையரார்ஜிக்கலுடைய லெவல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போய் சென்றடைகிறதுக்கும் ஒரு நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா போய் சேர்றதுக்கும் சரி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிலே ஆக செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல் பிகாஸ் த ஆப்ரேஷன்ஸ் ஸ்டாஃப் இன் ஏ ஃபேர் அவே ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். ரெண்டு பேத்துக்கு இடையில நிறைய தூரம் இருக்குது அப்படின்னா விலகி இருந்தாங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதும் சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லாமையே போய்விடும் சொல்ல செய்கிறாங்க. ஓகே, இதோட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பாக படிச்சிருக்கோம்.